வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு உடன்பிறப்புகள் கொத்தடிமையான கதை. இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இந்த தலைப்பு வைத்து பேசுவதற்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி காலையில் சமூக வலைதளங்களில் அந்த ஊடகங்களை பார்க்கும் பொழுது காலையிலேயே கண்ணில் பட்ட ஒரு முக்கியமான வீடியோ தான் இந்த தலைப்பை வச்சு நம்ம பேசணுன்னு வந்துச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா, ராஜபாளையம் தொகுதியில் நின்று ஜெயிச்சவர்னு நினைக்கிறேன் விபி ராஜன் அப்படிங்கிறவர் 2 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. அவருடைய அந்த பதிவு, அதாவது அவருடைய விருது பெற்ற பிறகு என்ன விருது பெற்றிருக்காருன்னா, பெரியார் விருதை பெற்ற பிறகு அவர் சொல்லியிருக்கிறாரு என்னென்னா, நாங்கள் உடன்பிறப்புகள் என்பதை தாண்டி அடிமையாக இருந்து வேலை செய்ய ஆசைப்படுகிறோம். அதுலேயும் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ஏற்கும் வரை நாங்கள் கொத்தடிமையாக இருந்து கூட வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறது. அதாவது எப்பேற்பட்ட இயக்கம் என்று இவர்கள் பேசுகிற, சுயமரியாதை இயக்கம் என்று இவர்கள் பேசுகிற, சமூக நீதி இயக்கம் என்று இவர்கள் பேசுகிற இந்த கூடாரத்திலிருந்து ஒருத்தர் பெரியார் விருது வாங்குகிறார். பெரியார் விருது வாங்குறதுக்கான தகுதி என்ன அப்படின்னு விருதை வாங்கிய அடுத்த நிமிடமே வெளியில் நாங்கள் கொத்தடிமையாக இருக்கிறதுக்கு கூட ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொத்தடிமையாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்கிறவருக்கு தான் பெரியாரினுடைய சுயமரியாதை விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஒரு தத்துவமாக இவர்கள் மாய பிம்பத்தை கட்டமைத்த அந்த திராவிட தத்துவம் ஒரு அடையாள அரசியலுக்குள்ள சிக்கி ஒரு அடையாளத்தை நோக்கி நகருகின்ற போக்கை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. சரி, இந்த காணொளி பதிவு பேசுவோம், இதுக்கான தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விபி ராஜன் அப்படின்னு பேரை போட்டு இணையதளத்தில் அவர் படம் வருதா என்னன்னு தேடினேன். உண்மையிலே படம் வரவே இல்லை. அவருக்கு பேசினேன். அந்த கூகுளில் இமேஜ் போய் தேடினோம்னா தெரியும் தானே. ஒருத்தர் பேரை போட்டு பார்த்தோம்னா அது மாதிரியான அவருடைய தொடர்புடைய படங்கள்லாம் வரும். அப்போது விபி ராஜன் எம்எல்ஏன்னு போட்டு பார்த்த பொழுது அவருடைய தொடர்புடைய எந்த படமும் வரலை. அதன் பிறகு கொத்தடிமை விபி ராஜன் அப்படின்னு போட்ட பிறகு இன்றைக்கி காலையில் சமூக வலைதளங்களில் பரவிய எல்லா படங்களும் வந்தது. அதில் ஒரு படத்தை எடுத்து தான் நம்ம முகப்பு படம் தம்ப்நெயில்ல வச்சுருக்கிறோம். அப்போ இவர்கள் என்ன பேசுகிறார்களோ அவராகவே பதிவு செய்யப்படுகிறார்கள் இந்த சமூக வலைதளங்களில். அப்போ உடன்பிறப்புகள் எதற்காக கொத்தடிமையாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால், அந்த இயக்கத்தில் ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டே வர வேண்டும் என்ற அவசியம் இருக்குது. அந்த அவசியத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இதுகாரும் கிடைத்த புகழ் வெளிச்சங்கள் அப்படியே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. இதற்காக நான் என்ன அடிமையாக இருந்தாலும், இப்போ என்ன கொத்தடிமையாக இருந்து ஒரு விபி ராஜன் போய் ஆண்டாண்டு காலமாக குப்பை அள்ளி அல்லது சாணம் அள்ளி அல்லது கல் உடைச்சி அல்லது செங்கக்கல் அறுத்து கலைஞர் குடும்பத்துக்கு தொண்டுலியம் செய்ய போகிறாரா? இல்லை. அதனால அவருக்கு கொத்தடிமைங்கிறது ரொம்ப இலகுவானது, இன்னும் சொல்லப்போனால் கௌரவமானதுன்னு கூட அவர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார்? விபி ராஜன். சரி, அவர் தான் அப்படியே ஆனார். 2 முறை எம்எல்ஏ தான் ஆனார். அவருக்கு பெருசாக ராஜபாளையம் தொகுதி பக்கத்துலாம் கல்வி அறிவு ரொம்ப கம்மியானது. அதுவும் விபி ராஜன் மாதிரியான ஆட்கள் பேசுகிறதுலே அவருக்கான கல்வி அறிவோ அல்லது பொது சிந்தனையோ அல்லது சுயமரியாதை சிந்தனையோ ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரை நம்ம தேடும் பொழுது தான் நம்ம முன்னாள் தஞ்சை பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்த எஸ்எஸ் பழனிமாணிக்கம் அவர்களும் நம்ம கண்ணில் பட்டார். அவர் பேசிய பேச்சு வெளியில் வந்துச்சா? இல்லை. ஆனால் அவர் பேசியதாக சில புதிய தலைமுறையினுடைய அந்த பதிவுகள் வெளியில் வந்துச்சு. அதில் என்னென்னா, நீங்கள் துணை முதல்வர் ஆனது போல், அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் நீங்கள் துணை முதல்வர் ஆனது போல், நீங்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்துக்குள்ளேயே உதயநிதிக்கு முதல்வருடைய பொறுப்பை கொடுக்கணும், அதில் ஏன் என்னத்துக்கு தாமதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை பேசியிருக்கிறாரு. உண்மையிலேயே மிகப்பெரிய மதிப்பு மரியாதை உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதிப்பு மரியாதை மிக்க நபர்கள் என்று நம்ம ஒரு சில கேட்டகரி வச்சுருப்போம் இல்லையா? அதில் எஸ்எஸ் பழனிமாணிக்கம் அவர்களை நம்ம வச்சுருந்தோம். ஏன்னா அந்த மண்ணுக்கே உள்ள திமிர் இருக்கும், அந்த மண்ணுக்கே உள்ள ஒரு அடங்கா தன்மை இருக்கும், அந்த மண்ணுக்கே உள்ள ஒரு அந்த இது இல்லையா, இந்த ஜெனட்டிக் ஆர்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு, அப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் நம்ம இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 முறை பாராளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 9 முறை தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்கு நின்று 6 முறை வென்றிருக்கிறார். அவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்க நபர். ஒரு முறை கடந்த தேர்தலுக்கும் முந்தைய தேர்தல் அந்த உறுப்பினராக இருந்த முறையில் கூட
நிதித்துறையினுடைய இணை அமைச்சர் பதவிய கூட அவர் அலங்கரிச்சிருக்காரு. அமைச்சர் பெருமக்கனாக கூட, அதாவது கேபினெட் மெயின் கேபினெட்டா இல்லாம, இணை துணை அமைச்சராக இருந்த ஞாபகமும் எனக்கு இருக்கு. அவ்வளோ பெரிய உயரத்தில, அவ்வளோ பெரிய ஒரு நீண்ட திராவிட சித்தாந்த பாரம்பரியத்தில உள்ள ஒரு ஒரு நபராக எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்களுடைய முன்மொழிவ பார்க்கும் பொழுது, அ அதுதான் அது என்னன்னா, சர்வைவல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்னொன்னு இன்னமேலுக்கு எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்களுக்கு எம்பி சீட்டு குடுக்க போறதில்ல. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதேபோல உதயநிதி காலத்தில உதயநிதி வந்து முதலமைச்சரினுடைய துணை முதலமைச்சர் பதவி எடுத்து, அதன் பிறகு அவர் வந்து ஒரு பவர் செக்டாருக்கு வந்துட்டாருன்னா, லோக்கல்ல இருக்கிற எம்எல்ஏ சீட்டு தன்னுடைய தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கு ரொம்ப கால கனவாக இருக்கின்ற எம்எல்ஏ சீட்ட வாங்கிரலான்னு கூட அது மாரி பேசியிருக்கலாம். சரி, அது எதுவா இருந்தாலும் சரி. இப்ப வந்து முதல்வர், துணை முதல்வர், உடன்பிறப்புகள், கொத்தடிமைகள் இந்த நீட்சியை எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, என்ன என்ன செஞ்சாலும், தலைமை என்ன செஞ்சாலும், தலைமை என்ன தவறு செஞ்சாலும், தலைமை என்ன ஊழல் செஞ்சாலும், தலைமை என்ன தவறான நடைமுறையை வந்து கொண்டு வந்து திணித்தாலும், வாய்மூடி அவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற, அதாவது சமூக ஊடகத்தில, சோசியல் மீடியாவுல பணிவிடை செய்கின்ற, பேசுகின்ற, அவர்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற, நிற்கின்ற ஆட்கள, அதேபோல அவர் வந்து என்னதான் கல்லைத்தான், மண்ணைத்தான் அப்படின்னு கொண்டுட்டு வந்து குடுத்தா கூட, எண்பநிதி மாரி வருமா? உதயநிதி வருமா? இவரு ஸ்டாலின் மாரி வருமான்னு அவர் நடத்துற கூட்டங்கள்ல போய் ஆவேசமா நின்னு பேசுகிறதை கேட்கின்ற உடன்பிறப்புகள்னு சொல்றோம். இது உடன்பிறப்புகள். அடிமை. அடிமைங்கிறது என்னன்னா, வருடாந்திர வாரியாக. இப்போ ஒரு இடத்துக்கு பண்ணையம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சித்திரையிலேருந்து சித்திரை வரலையும், நீ வந்து எங்கேயுமே வேலைக்கு போகக்கூடாது. என் வூட்டுக்கு தான் பண்ணையம் பார்க்கணும். பண்ணையம் பார்க்கும் பொழுது உனக்கு ஒவ்வொரு மாசத்துக்கான ஊதியமாக இவ்வளவு நம்ம குடுக்குறோம். இவ்வளவு பஞ்சப்படி குடுக்குறோம், இவ்வளவு பயணப்படி குடுக்குறோம், இவ்வளவு அரிசிப்படி குடுக்குறோம், இவ்வளவு காட்டுப்படி குடுக்குறோம். இதெல்லாம் தாண்டி சித்திரையிலிருந்து சித்திரை வரலையும் நீ ஊழியம் செய்யறதுக்கு இவ்வளவு சம்பளம். இதை தாண்டி நீ வேற எங்கேயும் போகக்கூடாது. திருவிழா, கோயில் கும்பாபிஷேகம், சொந்தக்காரன் செத்தான் பொழச்சான், சொந்தக்காரன் திருமணம், காதுகுத்து, இனி இது மாரி எதுக்குமே போகக்கூடாது. எல்லா நாளும் என்னுடைய வயக்காட்டுல, என்னுடைய வீட்ல வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து 1 வருட பண்ணையம் அல்லது அடிமை வேலை செய்யறது அப்படின்னு சொல்றது. இதுதான் இங்கிட்டு. இன்னும் வெவ்வேறு வகையான அடிமை முறை இருக்குது. இப்போ செங்கல் சூளையில போயிட்டாங்கன்னா, ஒரு நபருக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி பேசி அவர்களுக்கு ஒதுக்கி விடுறது இருக்குது. இப்போ கொத்தடிமை அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு இப்ப அடிமையை விட கொத்தடிமை ஏன் மோசமானது அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு 4 பஞ்சப்படி, பயணப்படி, மாதாந்திர ஊதியம், இவங்களுக்கு இருக்கிற ஒரே கட்டுப்பாடு நீ 1 வருஷமும் வேற எங்கேயும் போய் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனா கொத்தடிமை என்ன தெரியுமா? உனக்கு கூலி குடுத்தாலும், உனக்கு கூலி குடுக்காட்டினாலும், ஒரு வேளை கஞ்சி ஊத்துனாலும், 3 வேளை கஞ்சி ஊத்துனாலும், நீ இங்க தான் பொறந்த, இங்க தான் வேலை செய்யணும், இங்க தான் மரிச்சு சாகணும் அப்படிங்கிற அடிமை முறைக்கு தான் கொத்தடிமை அப்படின்னு பேரு. அது வாழ்நாள் முறை. வாழ்நாள் வரலையும் அடிமையா இருக்கிறது தான் கொத்தடிமைன்னு. நீங்க இப்போ உடன்பிறப்புகள் எல்லாம் நீங்க நீங்க இப்ப இந்த 3 கேட்டகரில, இந்த 3 வகை பிரிவுல வந்து எதுல வைக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த 3வது வகையான கொத்தடிமையில தான் வைக்கலாம். ஏன்னா, அதாவது ஏன் அது மாரி சொல்றேன்னா, இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய மகனார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை கொடுக்க வேண்டும் என்று பரிவட்டம் கட்டி பஞ்சாங்கம்லாம் பார்த்துட்டாய்ங்க. இன்னும் ஓரிரு நாட்கள்ல பதவி பிரமாணம் நடத்துவாய்ங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ என்னன்னா, அப்போ அண்ணா இருந்தாரு. அண்ணா தன்னுடைய குடும்பத்தில இருக்கிற தன்னுடைய மகனையோ, மகளையோ அல்லது மனைவியை கூட என்னுடைய கட்சியிலேயோ, என்னுடைய கட்சியினுடைய அதிகாரத்திலயோ ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, யாரையுமே எந்த நிகழ்வுக்கும் கூட்டிட்டு வர்றதில்ல. அதன் பிறகு அண்ணாவிடமிருந்து சூதகமாக பெற்றாரு ஆட்சி அதிகாரத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள். கலைஞர் கருணாநிதிக்கு அப்புறம் இந்த உடன்பிறப்புகள் என்கின்ற பதம் வந்து கொத்தடிமையா மாறிருச்சு. கொத்தடிமையா மாறிடுச்சதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப கலைஞருக்கு அடுத்து மு.க. ஸ்டாலின், மு.க. ஸ்டாலினுக்கு அதன் பிறகு வந்து உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு இன்பநிதி ஸ்டாலின் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்பநிதினா ஆமா. விபி ராஜனுக்கு தான் தெரியும். அவர் இன்பநிதியா, துன்பநிதியா அப்படின்ட்டு. இப்ப 4 தலைமுறையா நாங்க வந்து உங்கள்ட்ட வேலை செய்றோம் அப்படின்னு சொல்லி அதாவது உடன்பிறப்புக்காக வேலை செய்றோம் அப்படிங்கிறதும், கொத்தடிமையாக என்னுடைய ஆயுள் வரை நான் கொத்தடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுலயும் மிகப்பெரிய வேறுபாடு இல்ல. ஏன்னா ஒரு தலைமுறைங்கிறது வந்து 25 வருடம், 20 வருடம், 22 வருடம் அப்படின்னு நினைக்கிறேன். சில பழைய காலத்தின் அடிப்படையில, பழைய ஆண்டுகளினுடைய வரையறையின் அடிப்படையில, ஒரு தலைமுறைங்கிறது வந்து 30 வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ 1 தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறை, 4 தலைமுறைக்கும் நான் வந்து உனக்கு அடிமையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றத காட்டிலும், 4 தலைமுறைக்கும் இந்த கட்சியில நான் உடன்பிறப்பா தான் இருப்பேன்னு சொல்றத காட்டிலும், நான் கொத்தடிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல தான் சரியான சொற்பதம் இருக்குது. அத தான் வி.பி. ராஜன் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இது அடிமை, உடன்பிறப்பெல்லாம் இல்லங்க. வாழ்நாள் கொத்தடிமைங்க. 4 ஜெனரேஷனா கலைஞரு, அவரு தாண்டி அவருடைய மகனு, அவருடைய தாண்டி அவருடைய மகனு, அவருடைய தாண்டி அவருடைய மகனு, இன்பநிதி வரலையும் நாங்க வந்து முதல்வர் ஆக்காம சாக மாட்டோம்னா, நாங்க எங்க பரம்பரையே இங்க அடிமையா இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இப்போ க துணை முதல்வர் பதவியை பெறுகின்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படின்ற ஒரு கேள்வி யாராச்சும் ஒரு உடன்பிறப்புகளுடைய மனசுக்குள்ளயாச்சும் வருமா? அப்படிங்கிற அ ஐயப்பாடுகள் நமக்கு இருக்கு. ஒரு சில பேருக்கு வரும். வந்தாலும் அத பெருசா சத்தமா பேச முடியாது. இப்ப ஐயா எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்களுக்கே துணை முதல்வர் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எதுக்கு குடுக்கணும்? நம்ம பாருங்க, அ வேட்பாளராக களம் கண்டதே வந்து 45 வருஷம் களம் கண்டிருக்கிறாரு. யாரு? எஸ்.எஸ். பழனிமாணிக்கம். அதன் பிறகு பாராளுமன்ற உறுப்பினராகவே கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல பணி செஞ்சிருக்கிறாரு. சரிங்களா? இப்போ 30 வருஷம், 45 வருஷம் இவரோட அரசியல் அறிவு கூட அவருடைய வயசு இருக்காது. உதயநிதி ஸ்டாலினுக்கு வயசு இருக்காது. யாரு? எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்களினுடைய அரசியல் அறிவு கூட, அரசியலினுடைய காலம் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய வயசு இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு, அந்த நபருக்கு இவர் வந்து நான் இத செஞ்சு வைப்பேன், இத நீங்க செஞ்சு வைக்கணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் என்ன மாதிரியான ரகம்னு தெரியல. கூடுதலா இப்ப துரைமுருகன் என்ன சொல்லப் போறாருன்னு நினைக்கிறேன் தெரியல. துரைமுருகன தான் முறைப்படி முதல்வராவே ஆக்கியிருக்கணும் கலைஞருக்கு பிறகு அப்படின்னு பார்த்தா, அவரு இல்ல, இல்ல நீங்க ஸ்டாலினையே ஆக்குங்க. எனக்கு பொதுப்பணித்துறைய குடுத்துருங்க அப்படிங்கிறதோட நின்னாரு. இப்ப துணை முதல்வராகவாவது துரைமுருகன ஆக்குனா நல்லது அப்படின்னு அவரு சார்ந்தவங்க பேசல. வெளியில உள்ளவங்க பேசிட்டு வரும்பொழுது, இப்போ இது போன்ற கோரிக்கை எழும்பொழுது துரைமுருகன் வழக்கமா ஒரு கூட்டத்துக்கு போவாரு. இதுபோல ஒரு கூட்டத்துல பொங்கி பொங்கி அழுது, "என் தம்பி என் தம்பி உதயநிதிய துணை முதல்வரா நான் பார்க்கணும். கலைஞருக்கு செய்கின்ற பணிவிடைய நான் அவருக்கு செய்யணும்." அப்படின்னு அழுகாட்சியா பாடி அடுத்த முறை இன்னும் 5 வருடம் கழிச்சு ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா, அவருக்கு சீட்டு உண்டு. அவர் வெற்றி பெறுவாரு. அவருக்கு ஒரு துறை உண்டு. ஒரு அமைச்சர் உண்டு. அதன் பிறகு கதிர் ஆனந்த் இருக்கிறாரு. அவருடைய வாரிசுக்கு உண்டு. இப்படிதான் இருக்குங்க. இதுல இடையில நம்ம வந்து இது போன்ற நபர்கள் சுயமரியாதை, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறது, இந்த பழக்கம்லாம் இருக்குதா? அப்படிங்கிறத மறுபரிசீலனை செய்து கொள்ளணும். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உடன்பிறப்புகளா? அடிமையா? கொத்தடிமையா? ஏன் நான் சோத்துல உப்பு போட்டு திங்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன்னா, கொத்தடிமைகளுக்கு சோத்துல உப்பு போட்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா, உப்பு போடும் பொழுது ஒரு சொரணை வரும், ஒரு தன்மானம் வரும், இதெல்லாம் வரும். அதனால எப்பயுமே கொத்தடிமைகளுக்கு அந்த கொத்தடிமையாக வைத்திருக்கிறவர்கள் உப்பு போட்டு கஞ்சி போட மாட்டாங்க, உப்பு போட்டு சோறு போட மாட்டாங்க. நீங்க பாருங்களேன், குதிரைக்கே அதிகமா உப்பு போட மாட்டாங்க. ஏன்னா வேகமா ஓடிரும்னு. மாட்டுக்கு உப்பு போட்ட கஞ்சி வைக்க மாட்டாங்க. அத அடக்க முடியாது. நம்மள்ட்ட கலப்பையில அடங்கி அது வேலை செய்யாது அப்படின்னு. அப்ப குதிரை, ஆடு, மாடு இது போன்ற வகையில உடன்பிறப்புகளும் கொத்தடிமையா இருக்கின்ற அவர்களுக்கும் உப்பு போட்டு சோறு வைக்காம இருந்தா மட்டும் தான் 4 தலைமுறையா ஒரு குடும்பத்திற்கு வேலை செய்கின்ற பக்குவமும், மனத்துணிச்சலும் வரும் என்பதை பதிவு செய்து, அ இது என்னங்க அவங்க அப்பன் வூட்டு சொத்தா இந்த தமிழ்நாடு மாறி போயிருச்சு அப்படிங்கிறத இவங்க வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான வேலைகள்ல தான் ஈடுபட்டிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உடன்பிறப்புகளாக இருப்பதற்கும், வாழ்நாள் கொத்தடிமையாக இருப்பதற்கும், உப்பு போட்டு கஞ்சி குடிக்காத ஒரு கொத்தடிமையாக இருப்பதற்கும் பெரிய வேறுபாடெல்லாம் இல்லை என்பதை பதிவு செய்து, மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி.